ரிவெஞ்ச்னா வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சமீபத்துல நான் கேட்ட ஒரு ஆச்சரியப்பட்ட நிகழ்வு தான் இது. அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவரோட பேர் வந்து ஐசக் ரைட்டர் ஜூனியர். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, போதைப் பொருள் வந்து வித்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தவறா வந்து இவர் வந்து ஜெயில வந்து போட்டுறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வந்து அவருக்கு வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிக்குது அப்படின்னா 75 ஆண்டுகள் வந்து நீங்க சிறைக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து இந்த போதைப் பொருள் விற்பனை செஞ்சிருக்காரு இல்லையா, அந்த தவற வந்து அவர் பண்ணல. தவறா வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இதனால இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஜெயிலுக்குமே வந்து போயிட்டாரு. அவ்வளவுதான், நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் நினைக்காம ஒரு அதிரடியான முடிவு வந்து அவர் எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஜெயிலுக்குள்ளேயே இருந்து சட்டம் வந்து படிச்சிருக்காரு. லாயர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சட்ட படிப்பு வந்து படிச்சு தன்னோட கேஸ் வந்து தானாவே வாதாடி 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா வெளியவும் வந்துடுறாரு. இதுல மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது கிடையாது. தன்னோட கேஸ தானே வந்து வாதாடி 10 வருஷம் கழிச்சு வெளியே வந்துட்டாரு. இதோட முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தன்னோட கேஸுக்கு வந்து தப்பா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்கியிருப்பாரு இல்லையா நீதிபதி, அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியில வந்ததுக்கு அப்புறமே வந்து இவர் லாயரா வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. தன் மேல வந்து தப்பா தீர்ப்பு வழங்கின நீதிபதிய வந்து இன்னும் இதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்டரிலாம் வந்து எடுத்து, இவர் மேல இந்த குற்றங்கள்லாம் இருக்கு, நிறைய தீர்ப்பு வந்து தவறா வழங்கியிருக்காரு, அது மட்டும் இல்லாம எனக்கு தீர்ப்பு வழங்கினதுமே வந்து தவறானதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல என்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தி அந்த நீதி வழங்கியிருப்பார் இல்லையா, அந்த ஜட்ஜி வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மறுபடியும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காரு. ஐசக் ரைட்டர் ஜூனியர் வந்து தப்பா போதைப் பொருள் வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெயிலுக்குள்ள வந்து போட்டுட்டாங்க. இருந்தாலும் தன்னோட வாழ்க்கை வந்து இதோட முடியல அப்படின்னு யோசிச்ச அவரு உள்ளாரே இருந்து சட்டப்படிப்பு படிச்சு தனக்கு தப்பா வந்து தீர்ப்பு வழங்க அவரே வந்து ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் வந்து இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து படமாவே எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இதெல்லாமே.